ஹே ஆல், இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க மனசுல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கோங்க. அது நடக்குமா இல்லையான்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767277 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போயிடலாமா? நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு. ஸோ நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கார்ட் ஷஃபிளிங் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகே, இப்போ நீங்க உங்க மனசுல ஒரு கொஸ்டின் நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு மனசு அமைதியா வச்சுட்டு இந்த ரீடிங்ஸ் வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா? யூனிவர்ஸ் சைட்ல இருந்து என்ன பதில் வருதுன்னு பாத்தீங்க. யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு, இந்த கார்டு வந்திருக்கு. ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன். ஓகே, ஜம்பிங் கார்டு. நம்ம ஷஃபிள் பண்ணி தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்பதான் ரிப்பிட்டேட்டிவ் கார்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, திஸ் கார்டு சொல்லும் போதே வந்துருச்சு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா? நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயம் நடக்குமா? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். நீங்க என்ன விஷயம் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அதற்கான விட எஸ் ஆர் நோவான்னு இந்த ரீடிங்ஸ்ல பார்த்துடலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்குமா? எது சம்பந்தமா வேணாலும் நினைச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப், கெரியர், இல்ல படிப்பு, ஃபேமிலி, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நீங்க நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன விஷயமா இருந்தாலும் நினைச்சுக்கலாம். ஓகே, நீங்க நினைக்கிறது நடக்குமா? ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது நடக்குமா? ஓகே, ஜம்பிங் கார்டு. இன்னும் ஒன் மோர் கார்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் கார்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது நடக்கும். ஓகே, இதுல ஒரு கார்டு. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போகலாம். இந்த கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? ரிவர்ஸ்ல வந்திருக்குது, தெரியுதுங்களா? 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ். ஸோ 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியலா ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பண கஷ்டம் ஏதாவது இருக்கு, இல்ல வந்து நான் வந்து இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்ப நான் வெளியில வருவேன், எனக்கு வந்து பணம் வந்து புழக்கமே ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு வந்து ஒரு சராசரி தேவைக்கே வந்து பணம் வந்து இல்ல, டெய்லி லைஃப்கே வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், பணம் வகையில எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, எனக்கு இதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு கடன் பிரச்சனை, லோனு, இஎம்ஐ இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து இருப்பீங்க. ஸோ அதுல இருந்துலாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, அந்த பணம் வந்து எப்படியாவது உங்களிடத்துல வருமா, ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து யார் மூலியமாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க இந்த பண விஷயத்த வந்து வெளியில சொல்லி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படி என்கிட்ட வந்து காசே இல்ல, இந்த மாதிரி கை செலவுக்கு கூட இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஓப்பனா வெளியில சொல்லி கவலைப்படுற ஆள் கிடையாது. எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை யார்கிட்டையும் பொதுவா போய் கடன் கேட்கறதோ வைக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் சில தேவைகளுக்காக, அவசர தேவைக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கலாம், லோன் வாங்கியிருக்கலாம், இல்ல வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய வகையில வந்து மாட்டிட்டு இருக்கலாம். சோ அதுல இருந்து உங்களுக்கு தீர்வு இருக்கா, கடன் பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு இருக்கா, பினான்சியலா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த வெல்த், அதாவது அந்த பண செல்வ செழிப்புகள் வந்து இனிமே வந்து பெருக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, மார்ச் மந்த் வந்து எண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சோ அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த்ல இருந்து பண வரவு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்க மனசுல அந்த கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க. எப்ப என்னோட பண கஷ்டம் வந்து தீரும், எப்ப என்னோட கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு இருக்கும். சோ அந்த வகையில நீங்க வந்து பினான்சியலா என்ன ஒரு ஃபெயிலியர்ல இருந்தாலும் சரி, லாஸ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு சக்சஸ் வந்து நிச்சயமாக இருக்கு. நீங்க வந்து இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து கூட நீங்க என்ன செய்யலாம், ஒரு பிசினஸ் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா? கெரியர் வைஸ், அதாவது வேலை வாய்ப்பு, ஒரு வேலை தேடலாம், இல்ல வந்து நீங்களே உங்க வேலையை வந்து உருவாக்கி கொள்ளலாம், வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லாபம் வந்து நிறையவே இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய சக்சஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும், தடுக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சில பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு
என்ன செய்வாங்க, திருப்பி வந்து பணம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எந்த கெரியர்ல இருந்தாலும் சரி, ஒரு கைடன்ஸா யூனிவர்ஸ் கொடுக்குறது என்னன்னா, கெரியருமே உங்களுக்கு நல்லா இருக்கு, பண புழக்கம் வந்து நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு பணம் அதிகப்படியா வரணும் அப்படின்னா கெரியர் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கெரியர் அமையணும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கெரியராகவும், உங்களுக்கு நிறைய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற கெரியராகவும் அமையணும். ஒரு சிலருக்கு இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வந்து உங்க மனசுல ரொம்ப நாளா இருக்கலாம். சில பேர் வந்து வேலையை வந்து வாலண்டரியா கூட என்ன செஞ்சிருப்பீங்க, விட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு சர்டன் ரீசன்காக, ஃபேமிலி இஷ்யூஸ்க்காக, ஹெல்த் இஷ்யூஸ்க்காக, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலையை விட்டுருப்பீங்க சடனா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பண விஷயம், இந்த வேலை விஷயத்துல எல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பணப்புழக்கம் வந்து வருமா, எனக்கு கஷ்டம் தீருமா, பண கஷ்டம் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக தீரும். அதற்கான இது ஒரு மேஜர் கார்டு தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் யார் மனசுலயாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து, அதாவது ஏப்ரல் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கெரியர் அண்ட் நல்ல பினான்சியலோட தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு நிச்சயமாக பணம், செல்வ செழிப்போடு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதற்கான பாசிபிலிட்டி வந்து நிறையவே இருக்கு. அடுத்தபடியாக 5 ஆஃப் கப்ஸ். ஸோ 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க குழப்பமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு லவ்வா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், இல்ல ஏதோ ரிலேஷன்ஷிப்பை சார்ந்தும் சரி, கெரியரை சார்ந்தும் சரி, எஜுகேஷனை சார்ந்தும் படிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு கேள்வி வந்து இருக்கலாம் உங்க மனசுல. நம்ம வந்து இந்த கெரியரை இப்படி சூஸ் பண்ணிக்கலாமோ, இல்ல வந்து நம்ம இந்த பர்சனை நம்ம லவ் பண்ணது கரெக்டா, அது மாதிரி நம்ம இந்த ஸ்டடீஸ் வந்து இதை சூஸ் பண்ணது வந்து கரெக்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அந்த குற்ற உணர்வு வந்து போகாது. அந்த குற்ற உணர்வு வந்து அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கே நம்ம வந்து இதை மாத்தி இருந்தா நம்ம லைஃப்ல இப்படி நடந்திருக்காது. அதாவது ஒரு ரெக்ரெட், நினைச்சு கவலைப்படுறது, நம்ம இந்த விஷயத்தை இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, அது நடந்துருச்சு அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வராது. இதை நான் தான் இப்படி பண்ணிட்டேன், நான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கணும், இன்னும் என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டு இருந்திருக்கணும், நான் கரெக்டா இருந்திருக்கணும்னு சொல்லி உங்களை நினைச்சு நீங்களே நிறைய டிசப்பாயின்மெண்ட்ல வந்து போயிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க கடந்த காலத்துல சந்திச்சது எல்லாமே ஃபெயிலியரா தான் இருக்கும். நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்து உங்க உறவுல வந்து நிச்சயமாக இருக்கும். காதல் உறவாக இருந்தாலும் சரி, கல்யாண உறவாக இருந்தாலும் சரி, படிப்புல கூட நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைச்சிருக்காது. வேலையிலையும் அப்படித்தான். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மத்தவங்க என்ன செஞ்சுட்டு போவாங்க, அந்த நல்ல பேரை வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. நல்ல பேரை வந்து உங்ககிட்ட வராது, உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்காது. ஆனா நீங்க யாருக்கு கிடைக்காது, அதாவது அவங்க ஒரு ஒர்க்குமே பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து போய் சேரும் போது நீங்க நிச்சயமாக ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க. சோ அதனால கூட இந்த குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் போடலையோ, இன்னும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ அந்த கேள்வி உங்க மனசுல இருக்கும், எப்ப எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சரியாகும், நானே இவ்ளோ என் மனசுல வந்து இவ்ளோ கவலைகள் இருக்கு, இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு, இவ்ளோ பாரங்கள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு, அது எனக்கு எப்ப சரியாகும், இதெல்லாம் எனக்கு சரியாகுமா இல்லையா, இல்ல நான் இதை ஏத்துக்கிட்டு தான் வாழணுமா, இல்ல இது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சரியாகும், இது கண்ணீரோடயே இருக்குமா என் லைஃப், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப் வந்து சரியாகும், இல்ல நான் இப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமா, இப்படிதான் நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கணுமா, நான் செய்யாத தப்புக்கு, நான் பண்ணாத தவறுக்கு நான் இப்படியே வருத்தப்படணுமா, இப்படியே அழுதுட்டே இருக்கணுமா, என் மேல எனக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு அவநம்பிக்கை வந்து வருது, நான் எல்லா பழியையும் தூக்கி என் மேல போட்டுட்டு அடுத்தவங்க நான் பிளேம் பண்ணாம எல்லா பழியையும் தூக்கி நான் என் மேல போட்டுக்கிறேன், என்ன நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, ஏன்னா எனக்கே பிடிக்கல, என் மேல ஒரு செல்ஃப் லவ் வந்து எனக்கு இல்ல, ஏன்னா எனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கே பிடிக்கல, அதாவது ஏன் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு ரிலீவ் இல்லையா, என் லைஃப் இப்படியே தான் போகுமா, தப்பே பண்ணல, இருந்தாலும் எனக்கு ஒரு லாஸ் ஃபீல் ஆகுது, தப்பு பண்ணது என்னமோ வேற யாரோ, அனுபவிக்கிற கர்மா வந்து நான் தான் அனுபவிக்கிறேன், தப்பு பண்ணவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லது பண்ண நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கஷ்டம் கவலை வந்து இருக்கும். பாசிட்டிவாவே உங்களால திங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க யாரை கெட்டவங்களா நினைக்கிறீங்களோ, யாரு உங்க லைஃப அதாவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களுக்கு யாரு கெட்டது செஞ்சாங்களோ அவங்க உங்க முன்னாடி ரொம்பவே நல்லா வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து லோவாயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த தாட் வந்து நிச்சயமாக வந்திருக்கும். சோ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு விடையே இல்லையா அப்படின்னு நீங்க உங்க மனசுல யாருக்கெல்லாம் அப்படி ஒரு கேள்வி இருக்கோ, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்து வரும். ஓகேங்களா? எஸ் ஆர் நோ, எனக்கு வந்து ஒரு விடிவு காலம் வருமா வராதா, என் லைஃப் மாறுமா மாறாதா அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் வந்து எஸ். ஓகேங்களா? சோ இந்த மைண்ட் செட்டோட நீங்க இருக்கீங்க, ரொம்ப வெறுத்து போயிருக்கீங்க, வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்ல, வாழவே எனக்கு இஷ்டம் இல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்துல இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்திருக்க பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து மாறும். ஓகேங்களா? சோ நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, எனக்கு எப்ப மாறும், எனக்கு வந்து என்னைக்கு மாறும், என் லைஃப் இப்படியே இருக்கே, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, அதற்கான ஒரு மாற்றம் வந்து உங்களை நோக்கி நிச்சயமாக வரப்போகுது. முதல்ல மாறுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே வேண்டாம், மாறும். எஸ். ஓகேவா? அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்து எஸ். அது எப்படி வேணாலும் மாறலாம். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல மாறலாம், இல்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல மாறலாம், இப்பயே மாறலாம், நாளைக்கு மாறலாம், இல்ல இன்னும் ஒரு 10 நாள்ல மாறலாம், எப்ப வேணாலும் மாறலாம். அந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருங்க.
ஓகேங்களா? அந்த மாற்றத்தை எப்படி அணுகுறது, அந்த சந்தோஷமா நம்ம எப்படி லைஃப்ல இருக்கிறது, இனி சந்தோஷமா வரப்போற நாட்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறது, இதை பத்தி திங்க் பண்ணுங்க. அந்த சேட்னஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியில வந்துருவீங்க. நீங்களே உங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க. ஏன்னா இங்க எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைல்ல அழகுதான், யூனிக் தான். ஓகேவா? யார் யாரை விட பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல, எல்லாரும் வந்து சமமான ஆட்கள். அதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், நான் வந்து தாழ்வானவ, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ரொம்ப ஹர்ட் ஆயிக்கிறீங்க. தப்பு பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஓகே. மிஸ்டேக் பண்றது வந்து ஹியூமன் அப்படிங்கறதுல சகஜம் தான். ஆனா அந்த மிஸ்டேக்ல இருந்து நீங்க வெளியில வந்துடும். நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்க அடுத்தவங்களை வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன செஞ்சுருவீங்க? விலகி வந்து ரொம்ப தனிமையை நோக்கி நீங்க போயிருவீங்க. நிறைய பேர் இதை பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து தனிமையை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. எப்பவுமே லோன்லினஸ்ல இருக்கிறது. லோன்லினஸ் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு 10 பேர் கூட இருந்தா உங்களுக்கு அது பிடிக்கவே செய்யாது. சோ அப்ப மனுஷங்களை விட்டு நிறைய தனியா வந்துருவீங்க. நீங்க உங்க குறையவே பாத்துட்டு இருந்தீங்கன்னா மனுஷங்களை விட்டு நீங்க வந்துருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட ஜெல் ஆகுறதுக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் வரும். ஓகேங்களா? இந்த ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய இந்த மன கவலை வந்து மாறும். ஃபர்ஸ்ட் பண கஷ்டம் மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு பார்த்தோம். இப்போ வந்து அந்த மனக்கவலை, அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நிச்சயமா மாறணும். நிறைய பேர் மனசுல இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். அதனால இன்னைக்கு நான் எஸ்ஆர்னோ ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ உங்களுடைய மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்னுடைய பண கஷ்டம் மாறுமா, என்னுடைய லைஃப்ல அந்த ஒரு மணியில வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமாங்கிறதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனசு ஃபர்ஸ்ட் மன கஷ்டம், அப்புறம் பண கஷ்டம், இந்த 2 தான் நம்ம லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம். இது 2மே மாறுமாங்கிற கேள்வி இல்லாத மனிதர்களே இல்ல. எனக்கு வந்து பண கஷ்டம் இருக்கு, அது மாறுமா மாறாதா அப்படின்னு நிச்சயமா நீங்க நினைப்பீங்க இல்லைங்களா? நானும் நினைப்பேன், நீங்களும் நினைப்பீங்க. அதே மாதிரி மன கஷ்டம் இல்லாத ஆட்களே இல்லை. எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அது 2மே வந்து உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணும்? மாறுமா மாறாதா? எஸ் ஆர் நோ. அப்ப நான் கிளியரா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக உங்க பண கஷ்டம் வந்து மாறப்போகுது. அதற்கான கார்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதற்கான கார்டும் இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த எஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, படிப்பு சம்பந்தமான வாழ்க்கை, வேலையில ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்தபடியாக வான்ஸ் எனர்ஜி வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ வான்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க. ஜென்ரலாவே உங்களுடைய லைஃப் பாக்குறப்போ ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்ல, ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதாவது கவலையோட உச்ச கட்டத்துல இருக்கீங்க, அந்த எட்ஜ்ல இருக்கீங்க. உங்களால உங்க கஷ்டத்தை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வெறுத்துட்டீங்க லைஃப். அப்படியே ஒரு எட்ஜ்ல இருக்கீங்க. இருப்போமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கார்ட்ஸோட எண்ணங்கள் வந்து பாக்குறப்ப, எனர்ஜிஸ் பாக்குறப்போ ரொம்ப அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கீங்க. யாராவது வந்து இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு பேசினாங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டி தீத்துறக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் கூட யோசிக்காம கொட்டி தீத்துறக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கோபமான ஒரு மோடுக்கு போயிருவீங்க, ஒரு டிஃபென்சிவ் மோடு, ஒரு அரகன்ஸ் ஆயிருவீங்க. ஏன்னா நீங்க நினைச்சது எதுவுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்காதப்போ அந்த ஒரு அரகன்ஸ் அண்ட் அந்த ஒரு கோபம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா எல்லாருக்கும்? அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த கோபம் வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்க வாழ்க்கை மீது உங்களுக்கு ஒரு கோபம் வந்து இருக்கு. ரொம்ப என்ன செஞ்சுட்டீங்க, வெடிச்சிட்டீங்க வெளியில. பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்துல பொங்கி எழுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ இருக்கீங்க. சோ இந்த மனநிலை வந்து மாறுமா? ரொம்ப லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அதாவது இது என்ன வாழ்க்கை, பாத்துக்கலாம், ஒரு பெருசா எந்த ஒரு எய்மும் இல்லாம எந்த விஷயத்த பத்தி நினைக்கும் போது ஒரு சலிப்பு தட்டுறது, ஒரு சலிப்பு தன்மை வந்து வரும். ஓகேங்களா? ஒரு காதல் வாழ்க்கையில இருக்கீங்கனாலுமே உங்க நபரிடம் இருந்து ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வராம இருக்கிறது, நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கலாம். இல்ல அவங்க பேசிட்டே இருந்தா கூட ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் கூட அவங்க பேச மாட்டாங்கிறது வந்து நமக்கு ஓப்பனா தெரிஞ்சும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு சரியான கிளாரிட்டி வந்து உங்க நபரிடம் இருந்து உங்களுக்கு வராது. சோ அதுலயே உங்களுக்கு வந்து நீங்க டவுன் ஆகுறது. அதே மாதிரி எப்படா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு சரியாகும், ஏன்னா அந்த பர்சனுக்காக நீங்க எவ்வளவோ எஃபர்ட் எடுத்தும் கூட எப்படா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகும். அதாவது இந்த கார்டு வந்து டோட்டலா பார்க்க போனா ரிலேஷன்ஷிப்கான கார்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நமக்கு மணி ரிலேட்டடா வந்துச்சு, செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா வந்துச்சு. ஓகேங்களா? சோ நீங்க மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்க, அதுல வந்து எனக்கு அந்த ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கே என்னோட லைஃப் மேல ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செகண்ட் கார்டுல வந்து ஆன்சர் இருக்கு. இந்த தேர்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு தான் மெயினா இருக்கு. ஏன்னா நீங்க தான் உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னும் போது அவங்கள வெறுத்துடலாமா, அந்த உச்சகட்டத்துக்கு போய் வெறுத்துருவீங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்து வரும். அதாவது நம்ம எவ்வளவு தூரம் வந்து அன்பை வச்சு பாசத்தை வச்சு நம்ம பண்ணா இவங்க நமக்கு இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம கேட்கிற கேள்விக்கும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணாம நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு வாழ்றதுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியே நொந்து போயிடும். ஏன்டா இருக்கும், எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையில வந்து பிறந்தோம் இருக்கோம், அது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஒரு விரக்தியா இருக்கும்.
ஏன்னா இந்த நபர் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ஒரு ஓப்பனா சொல்லவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களையும் கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு எப்போ சரியாகும், நாங்க வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கோம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கோம், இல்ல அந்த நபர் என்கிட்ட பேசினாலுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இல்ல, நான் வந்து இவங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணவும் முடியல, இவங்க கூட என்னால டிராவல் பண்ணவும் முடியல, என்னை வந்து சும்மா ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க, நான் வேணுங்கிறத கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கு உங்களுக்கு. அதுக்கு நீங்க எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா சோ கவலைப்படாதீங்க. உங்களுடைய பர்சன் வந்து கூடிய சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எய்தர் வந்து உங்களுக்கு ஒரு நான் வந்து இந்த மாதிரி நான் உன்னை விட்டு கடந்து போயிட்டேன் அப்படின்னா நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து உன்னை விட்டு கடந்து போகல, நான் இன்னும் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேனாலும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி எஸ் ஆர் நோ அப்படின்னு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேனோ, ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்து கார்ட்ஸ் எடுத்து ரீடிங்ஸ் எடுத்து அதே மாதிரி உங்க பர்சன் சைட்ல இருந்து நீங்க வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா, என் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வச்ச எல்லாருக்கும் ஆன்சர் எஸ். எல்லாருக்குமே பாசிட்டிவா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ எந்த ஒரு மன கஷ்டமும் வேண்டாம். நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கறத யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கிராப் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதற்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ரீடிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நெகட்டிவா ரீடிங்ஸ் தரணுமா, பாசிட்டிவா உங்களுக்கு ரீடிங்ஸ் தரணுமான்னு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளை வந்து பிரபஞ்சம் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவான ரீடிங்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க அதை எடுத்துக்கோங்க, சந்தோஷத்தோட எடுத்துக்கோங்க. என்னடா ரீடிங்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கே, இது நடக்குமா நடக்காதா, நம்ம லைஃப்ல எதுவுமே பாசிட்டிவா இல்ல, பட் ரீடிங்ஸ் பாசிட்டிவா இருக்கு, இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வேணாம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிவைன் டைமிங் வந்து இருக்கு. சோ அந்த டைமிங் வர வரைக்கும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வெயிட் பண்ணி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அதனால ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அவங்க உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்து வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகேவா? சோ அதனால ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து. சோ யுவர் ஆன்சர் இஸ் எஸ் எஸ் எஸ். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் எம்பரர் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ எம்பரர் அப்படின்னும் போது இது வந்து எனக்கு ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி. எம்பரஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜி இல்லைங்களா? ஸோ மாஸ்குலைன் அதாவது மேல் எனர்ஜி அப்படின்னும் போது உங்க பர்சன், இதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்கான கார்டு தான். உங்க பர்சன் வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ஏன்னா இங்கேயுமே அந்த கண்ட்ரோல் எனர்ஜி வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த தெரியுதுங்களா, டிஃபென்சிவ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டிஃபென்சிவ் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுதான், ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறது. இங்கேயுமே அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து உங்களுக்கு எனக்கு தெரியுது. ஸோ உங்க பர்சன் வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐ திங்க் உங்களை சுதந்திரமா யோசிக்க விடாம, உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களை சந்தோஷமா வாழ விடாம அவங்க சொல்றதையே கேட்கணும், அவங்க சொல்ற மாதிரிதான் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ண மாதிரி உங்களை இருக்க வைப்பாங்க. சோ அது வந்து உங்களுக்கு உங்க பர்சன் சைட்ல இருந்து வந்து பிடிச்சிருக்காது. நீங்க வந்து கொஞ்சம் சுதந்திரமா நீங்க நினைக்கிறத பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அவங்க வந்து அவங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு லவ்வர்ஸா இருக்கிறத விட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அதே ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சிடிசிடுன்னு பேசுற ஒருத்தரா இருக்காங்க. ரொம்ப ஒரு அன்பு தெரியல, ஒரு கண்ட்ரோல் தெரியுது. இப்படின்னா இப்படிதான், அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, டிசிப்ளினா இருக்கணும், நான் சொன்னதுதான் நீ கேட்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும்னா பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியுது உங்க பர்சன் சைட்ல இருந்து. உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் இருக்காங்க. இதை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கலாம். அதாவது என் பார்ட்னர் சைட்ல இருந்து எனக்கு ஒரு அன்பான வார்த்தைகள் வந்து இல்ல, எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்க, என்னை வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. சோ இதுல இருந்துலாம் எனக்கு எப்போ ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும், எப்ப நான் அவங்க கிட்ட இருந்து விடுபடுவேன், இல்ல அந்த பர்சன் எப்ப மாறி வருவாங்க. இவங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காங்க. அதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்றது, ரொம்ப வந்து ஒரு டீச்சர் மாதிரி வந்து உங்களை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறது, அவங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இவங்க இருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த மாதிரி எண்ணத்துல இவங்க இருக்கும்போது இவங்களை விட்டு நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களை விட்டு உங்களை போகவும் விட மாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்க பெரிய மைனஸ். சரி, இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல, நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம், ஓகே ஒரு பிரேக்கப் மாதிரி எடுத்துக்கலாம், வேண்டாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொன்னா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல அந்த ஒரு பிரேக்கப் ஜோனுக்கும் போக விட மாட்டாங்க. அதே நேரத்துல இவங்க கூட உங்களால ஹாப்பியாவும் இருக்க முடியாது. அதாவது ஒரு மாதிரி டார்ச்சர் மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன கேட்பீங்கன்னா யூனிவர்ஸை நோக்கி கரெக்டான கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, அதாவது இவங்க என்னை விட்டு போவாங்களா இல்லையா, இல்ல நான் இவங்களை விட்டு போகணுமா, தைரியமா நான் இவங்களை விட்டு போயிடணுமா, இல்ல இவங்க கூட இருக்கணுமா. ஏன்னா உங்களுக்கும் இவங்க மேல இருந்து லவ் இருக்கும். என்னதான் இவங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் உங்களுக்கு இவங்க மேல லவ் வந்து இருக்கு, ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. இப்ப நீங்க அந்த கேள்வியை கூட யூனிவர்ஸ் கிட்ட வந்து வச்சிருக்கலாம். நான் என் பர்சனை விட்டு நான் மூவ் ஆன் பண்ணணுமா, என் லைஃப் பார்த்துட்டு நான் போகணுமா, இல்ல நான் அவங்களுக்காக ஜென்யூனா வெயிட் பண்ணணுமா. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனே இல்ல, திட்டுறாங்க, நெகட்டிவா இருக்காங்க, நான் போனதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருந்துட்டு உங்களை வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, நீங்க அவங்களுக்கு ட்ரூவா இருந்தும் கூட.
சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்னதான் உங்களை லவ் பண்றேன்னு பின்னாடியே போனாலும், அவங்க செய்யறதுதான் அவங்க செய்வாங்க. உங்களை மீறியும் தேர்ட் பார்ட்டிட்ட போறது, அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, உங்களை வந்து ஒரு உண்மையா உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் விஷயம். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது இவங்களை விட்டு நீங்க வந்துடணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களை போகவும் விட மாட்டாங்க. நீங்களும் வேணும், அவங்களும் வேணும். நீங்க வேணும், ஆனா உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை ஹார்ஷா பேசிட்டே தான் இருப்பாங்க. சோ இப்படியே உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக உங்க பர்சன் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் பேச வராங்க, என்னை இப்ப விடுவாங்களா மாட்டாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியில இருக்கணுமா, இல்ல வந்து அவங்க கூட நான் டிராவல் பண்ணணுமா, அவங்க வந்து மனம் மாறுவாங்களா மாட்டாங்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பான வார்த்தைகள் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. நிச்சயமாக கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த பர்சன் சைடுல இருந்து ஒரு ஆன்சர் வரும். ஆனா யூனிவர்ஸ் போய் ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா? உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பிரிட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது சேர்த்து வைப்பாங்க. ஒரு பாலம் மாதிரி இணைஞ்சு செயல்படுவாங்க. பாலம்ன்றது என்னது? எனர்ஜி. உங்க எனர்ஜி, உங்க பர்சனோட எனர்ஜி யூனிவர்ஸ் வந்து சேர்க்கணும். சோ அது வரைக்கும் யூனிவர்ஸ்க்கு டைம் கொடுங்க. ரீடிங்ஸை பார்த்துட்டே இருங்க, பாசிட்டிவா இருங்க. உங்க பர்சன் சைட்ல இருந்து நிச்சயமான ஒரு ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டு. இது வந்து ஒரு பியூரான ஃபெமினன் எனர்ஜி, அதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நீங்க நம்புற ஒரு பர்சன் வந்து ஃபீமேலா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப நல்ல பர்சன். அவங்க நீங்க எல்லா வகையிலுமே நம்பலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு இல்லாத ஒரு டேலண்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஏஞ்சலுக்கு சமம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சன் தான். பட் உங்ககிட்டன்னு வரும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து செட் ஆகாது. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறவங்க உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஜெல் ஆகாத ஃபீல் வந்து இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. அவ்வளவு வந்து ஒரு பியூரான ஒரு சோல், ரொம்ப ஒரு டிசிப்ளின், ஹை மாரல்ஸ், அதாவது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு நாலேஜபிளா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கும் செட் ஆகும். பட் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் ஆப்போசிட்டா செட் ஆகாது. நீங்க வந்து லைஃப் ரொம்ப கேஷுவலா அணுகிற ஒருத்தரா இருக்கலாம். அவங்க வந்து லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் வந்து பண்ணிப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், சில நிறைய ரூல்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஷ், ஒரு ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். சோ அந்த கிளாஷ் வந்து நிச்சயமா சரியாகும். சோ இங்க வந்து நீங்க வந்து மேலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபீமேல் எனர்ஜியை தானே செக் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கான மேல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கும். எனக்கு எப்போ என் பர்சன் வந்து என்கிட்ட பேசுவாங்க, அவங்க வந்து என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, பட் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கும். அந்த அந்த யூனிவர்ஸை நோக்கி அந்த கொஸ்டினை வைக்கிறீங்க, என் பர்சன் என்கிட்ட வருவாங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபெமினைன் எனர்ஜி, அதாவது ஒரு ஃபீமேல் பாக்குறீங்க, ஒரு ஜென்ஸ்க்காக பாக்குறீங்க, மேல்காக பாக்குறீங்க அப்படின்னா அவங்க எப்போ வந்து இந்த ஒரு ஈகோ, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட எப்போ ஒரு அன்பா 4 வார்த்தை பேசுவாங்க, என் ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ வந்து ஒரு நார்மல் மோடுக்கு வந்து வரும், எப்பவுமே அதுல ஒரு ப்ராப்ளம், ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை இருக்கு, அது எப்போ நார்மல் மோட் வந்து வரும், என் பர்சன் எப்போ என்கிட்ட லவ்வோட பேசுவாங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரும் எஸ். என்ன? ஓகேவா? எல்லாருக்குமே பாசிட்டிவான ரீடிங்ஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை சிலருக்கு நெகட்டிவா இருந்தா நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். பட் இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கனால எல்லாருக்கும் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து எஸ் தான். ஓகேங்களா? ஏதாவது நெகட்டிவா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். நீங்க இந்த விஷயத்த வந்து இப்போதைக்கு பண்ணாதீங்க, தள்ளி வச்சுக்கோங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுங்க நான் சொல்லுவேன். பட் இங்க எல்லாமே எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு எனர்ஜிஸ் பாக்குறப்போ. சோ நீங்க தைரியமா வெயிட் பண்ணலாம். உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கும். சோ வேலையிலயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, படிப்புலயும் கஷ்டமா இருக்கு, படிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் எனக்கு இருக்க மாட்டேங்குது, இல்ல ஒரு பண கஷ்டம் வந்து தீர மாட்டேங்குது, பணமோட தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கு, இல்ல மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கனாலுமே உங்களுக்கான ஆன்சர்ஸ் இந்த 2 கார்டுல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்களும் செக் அவுட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, ஜெனரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன். ஸோ யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் கார்டு 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எய்தர் லவ், ஸ்டடீஸ், கெரியர், இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும், ஃபினான்ஷியலா, இல்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல நான் ஒரு வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும். ஆண்டர்பிரினர் இந்த சென்ஸ் வந்து நான் என்ன செய்யணும்னா ஒரு பெரிய பிசினஸ் வைக்கணும், அதாவது நானே அந்த கம்பெனியை ரன் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் வந்து வைக்கணும், நான் வந்து நானே பாத்துக்கணும், நான் யாரு கீழேயும் வந்து நான் வேலை பார்க்க கூடாது, நான் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆசை, என்ன கனவுகள் இருந்தாலும் சரி, ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல எனக்கு வந்து என்னோட மேரேஜ் வந்து எனக்கு ஒரு லவ் மேரேஜா அமையணும், இல்ல என்னோட மேரேஜ் லைஃப் கஷ்டமா இருக்கு, நான் வந்து அவங்களுக்கு உண்மையா இருந்து என்னோட மேரேஜ் லைஃப் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போ வந்து என்கிட்ட வந்து மனம் திரும்பி வருவாரு, இல்ல என் ஒய்ஃப் வந்து எப்ப என்கிட்ட மனம் திரும்பி வருவாங்க, இல்ல நான் ஒரு டிவோர்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்கேன், நாங்க திருப்பி ரீகன்சல் ஆகுமா, இல்ல நான் மூவ் ஆன் பண்ணிக்கலாமா, இப்படின்னு நிறைய கேள்வி வந்திருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி செகண்ட் மேரேஜ்க்கு ஒரு பிளானிங் இருக்கு அப்படின்னாலுமே நான் வந்து எப்போ செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம்,
வந்து எனக்கு செகண்ட் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா இப்படின்னு சொல்லி உங்க மனசுல எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து இருக்கலாம். நான் வந்து அதே மாதிரி படிப்பு வகையில வந்து இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா, அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல்ஸ் எக்ஸாம்ல எழுதிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு கோச் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு டெட் அந்த மாதிரி எக்ஸாம், யூபிஎஸ்சி, இல்ல வந்து இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க, இல்ல இந்த நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதுறாங்க. சில பேர் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. ஒரு ஃபாரின் போறதுக்கான ஒரு எக்ஸாம்ஸ், அதர் கண்ட்ரி, ஓகேங்களா, அதர் ஸ்டேட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து எழுதிட்டு இருக்கீங்க. படிப்பு சம்பந்தமா வந்து எழுதிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சில பேருக்கு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையும். அதாவது நான் ஒரே ஊர்லயே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து வேற ஊர் வந்து நான் போலாமா அப்படின்னு என்ன கேள்விகள் உங்க மனசுல இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பயப்படாதீங்க, உங்க ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேங்களா, உங்களுடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப நாளாவே இந்த விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. அது நல்லாவே தெரியுங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிற வார்த்தை இருக்கா பாத்துக்கோங்க. நான் கார்ட்ஸ்ல இல்லாம எதையும் நானா சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, சோ ஒரு லாங் டேர்மா நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. சில பேர் வந்து கொஞ்ச நாள் தான் ஒரு விஷயத்துக்காக உழைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவாங்க, அந்த விஷயத்த கை விட்டுருவாங்க, கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க நிதானமா உழைப்பு போட்டிருக்கீங்க, கன்சிஸ்டன்டா உழைப்பு போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுடைய ரிசல்ட்டும் வந்து பொறுமையாக வந்தாலும் அது உங்களை விட்டு அந்த ரிசல்ட் வந்து மாறவே மாறாது. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கையில கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும்ல. அப்பதானே அந்த உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அந்த பொருள் உங்களுக்கு இமீடியட்டா கிடைச்சிருச்சு, ஆனா சீக்கிரமா உங்களை விட்டு போயிரும்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா? ஆனா நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாலும் அந்த பொருள் உங்க கைக்கு வந்தா அது உங்களுக்கானதுதான். ஓகேங்களா, சோ வெயிட் பண்ற நாட்களை கணக்கு பண்ணாதீங்க. அந்த பொருள் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்கன்னு பாருங்க. ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, சில பேர் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்றவங்க, அதாவது பணம் போட்டு பணம் எடுக்கிறவங்க, சோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றவங்க, இந்த மாதிரி எந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு லாபம் இல்லாம இருக்கும். நீங்களே பணத்தை போட்டுட்டு இருப்பீங்க. ஆப்போசிட் பார்ட்டி சைட்ல இருந்து எந்த ஒரு லாபமுமே இருக்காது. அதாவது ஒரு லேண்ட் பிசினஸ் பண்றது, வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி எந்த பிசினஸ் ஓரியன்டான பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னாலுமே ஹார்ட் ஒர்க் ஆனா போட்டுட்டே இருப்பீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சுட்டே இருப்பீங்க. காலேஜ்ல வந்து எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஒரு நெக்ஸ்ட் ஒரு போஸ்டிங் போகணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 2-3 அட்டம் எழுதி எழுதி உங்களுக்கு வந்து நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா இன் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நிலையான ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்க, நீங்க வெயிட் பண்ணதுக்கு வர்த்தான ஒரு ரிசல்ட் வரும். சோ எப்பவுமே ஒரு விஷயம் சீக்கிரமே கைக்கு வரணும்னு நினைக்காதீங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது உங்க கைக்கு நிரந்தரமா வருதான்றதை மட்டும் பாருங்க. ஓகேவா, இதோட நான் ரீடிங் சைன் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாருக்குமான பதில் கிடைத்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அழகான பாசிட்டிவான கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.